ஹாய் நண்பர்களே, இது சனா சேவிங் யூடியூப் சேனல். தனியார் வாகனங்களில் அரசால் அங்கீகரிக்கப்படாத வாகன தகடுகளை ஒட்டுவதில் கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. அதாவது வாகனத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுவதில் ஒரு சில கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிவிச்சிருக்காங்க. தனியார் வாகனங்களில் நம்பர் பிளேட்டில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களை அகற்றுவதற்கான காலக்கெடு நேற்றோட முடிவுக்கு வந்திருக்கு. இதையடுத்து இன்றிலிருந்து நம்பர் பிளேட்ல ஸ்டிக்கர் ஒட்டுறவங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து போலீசார் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு தான் தற்போது வெளியாகியிருக்கு. அந்த அறிவிப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தனியார் வாகனங்கள்ல நம்பர் பிளேட்ல அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர் ஒட்டுனா அபராதம் விதிக்கப்படும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த தப்பு செய்யறவங்களுக்கு ரூபாய் 500 விதி அந்த அபராதமா வசூலிக்கப்படும். 2வது டைமும் அதே விதிமுறையில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு 1500 ரூபா அபராதம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பெருநகர போக்குவரத்து போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. ஊடகத்தில் பணியாற்றுவோர் பேரில் வாகனம் இருந்தால் அவங்க ஊடகங்கிற ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஆனால் அவங்க அரசு அங்கீகாரம் பெற்ற அந்த செய்தி நிறுவனத்தின் அடையாள அட்டையை கண்டிப்பாக வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒருத்தவங்க பேரில் உள்ள வாகனத்தில் ஊடகங்கிற ஸ்டிக்கரை ஒட்டி பயன்படுத்தினா அதுக்கு கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாகனத்தில் தேவையில்லாத ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டக்கூடாது. குறிப்பாக நம்பர் பிளேட்லேயே எந்த ஸ்டிக்கரையும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருக்காங்க. இந்த நடைமுறை மே 2ஆம் தேதியிலேன்னு இந்த விதிமுறை அமலுக்கு வந்திருக்கு. இனிமே இந்த நம்பர் பிளேட்லேயோ இல்லை வாகனத்துலேயோ தேவையற்ற ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தா அது அதுக்கு தண்டனையாக அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர பல தனியார் நிறுவனங்கள் ஒரு சில அரசியல் கட்சியை சித்தரிக்கும் சின்னம், மருத்துவர் அல்லது வக்கீல் என வெளிப்படுத்துவது நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. எல்லா வாகனத்திலையும் அது அவங்க சார்ந்து இருக்கிற துறை வேலை செய்யறது சம்மந்தமாக ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இது மே 2ஆம் தேதியிலேன்னு இருக்கக்கூடாது, ஒட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போக்குவரத்து துறை அறிவிச்சிருக்காங்க. இந்த வாகனத்தை சரி செய்யறதுக்கு மே 1 வரையும் கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்துச்சு. தற்போது அது முடிஞ்சிருக்கு. இந்த விதிமீறலில் ஈடுபடுவோர் மீது மோட்டார் வாகன சட்டம் 1988 கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் மோட்டார் வாகனம் அங்கீகரிக்கப்படாத குறியீடு பிரிவு 198 கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும். வாகன எண் தகட்டில் ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கரில் பயன்படுத்தினா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அறிவிச்சிருக்காங்க. நண்பர்களே, உங்கள் வாகனத்தில் இது போல அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க. அதை எடுப்பதன் மூலமாக போக்குவரத்து துறையிலேருந்து அந்த அபராதத்தை விதிக்கிறதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த தகவலை உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.